ஒழுக்கத்தின் ஒல்கார் உறவோர் இழுக்கத்தின் ஏதம் படுவாக்கறிந்து. ஒழுக்கம் இழுக்கம் 2 நிலை தர. இது 136வது குறள் 14வது அதிகாரம் ஒழுக்கமுடைமை. ஒழுக்கம் என்பது ஒன்றிலே பற்றி நிற்பது, தவறாமல் செய்வது, அதை வாழ்வியலாக்குவது, உயிராக மதிப்பது, இதெல்லாம் ஒழுக்கம். இழுக்கம்னா எப்படி வேணா நினைச்சபடி ஒரு எடுத்த இடத்துல வைக்கிறது ஒழுக்கம், கண்ட இடத்துல வைக்கிறது இழுக்கம். ஒரு சிம்பிள் உதாரணம், எளிய உதாரணம். இந்த ஒழுக்கத்தில் இதுல இருந்து இவங்க மாற மாட்டாங்க. யாரு? நெஞ்சுரம் படைத்தவர்கள். உறவோர் என்றால் அதை மீண்டும் மீண்டும் செய்பவர்கள், தப்பாது சான்றோர்கள். இழுக்கத்தின் ஏதம், ஏன்னா மாறி செய்யும் போது வரக்கூடிய துன்பங்களை கொண்டவர்கள். மாற்றி வச்சுட்டா நமக்கு தான் கஷ்டம், அது மாதிரி மாற்றி பேசிட்டாலும் நமக்கு தான் கஷ்டம், வாழ்க்கை முறை மாறினாலும் நமக்கு தான் கஷ்டம். இப்போ ஒழுக்கமா இழுக்கமா யோசிங்க. ஒழுக்கம் உயர்வு தரும், இழுக்கம் இழிந்த பிறப்பாகிவிடும். இது வள்ளுவர் நமக்கு தரக்கூடிய ஒரு அருமையான தீர்வு. அந்த ஒழுக்கத்தை கடைபிடிப்போம் சிறிது சிறிதாக, அதுவே வாழ்க்கையாகிவிடும், அதுவே உரநெஞ்சு தரும்.